லாஸ்ட் டைம் மொமெண்ட்னா இந்த படம் தேட்டரில் ஓடுற வரைக்கும் தயவு செஞ்சு வந்து பார்த்துருங்கன்னு தான் சொல்ல வருவேன் நான். இது மிஸ் பண்ணுறாதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவரை பார்க்க போகிறது இல்லை பெருசாக. ஸோ அதனால் நானும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். நான் இன்றைக்கி லீவ் போட்டு வந்திருக்கேன். ஸோ தயவு செஞ்சு வந்து போய் பாருங்கள் படத்தை. அவருக்காக போய் பாருங்கள். அதை தாண்டி வந்துட்டு படத்தில் வந்துட்டு நல்ல நல்ல சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸ்லாம் நிறையவே இருக்குது. ஸோ நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. இந்த ஒரு ஃபேர்வெல் மூவியை மிஸ் பண்ணுறாதீங்க. இந்த படம் எலெக்ஷன் மாதிரி வந்திருந்தா எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் ப்ரோ? தளபதி தான் எலெக்ஷன் முன்னாடி வந்திருந்தா கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு இன்னும் அவர் வின் பண்ணியிருப்பார். ஏன்னா அவர் இருக்கிறத தான் எடுத்துன்னு வந்து சொல்லியிருக்காரு. அவரை வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காரு இன்னைக்கு வின் பண்ணி. ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே வந்து பாருங்க. தளபதி கிட்ட ஒரு கோரிக்கைனா என்ன சொல்லுவாங்க? தளபதி அதான் அரசியல் ரீதியா சொல்லலாம், இல்ல சினிமா நடிக்கணும்னு ஆசை இருக்கா உங்களுக்கு? இல்லை, அவர் தான் இதில் வந்துட்டார்ல. ஸோ அவர் இதுலேயே இருக்கட்டும். இதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் சூஸ் பண்ணி அவர் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ நல்லபடியாக அவர் ரன் பண்ணணும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு மெசேஜ் இருந்திருக்கும். இந்த படத்தில் என்ன மெசேஜ் சொல்லுவாங்க? இந்த படத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் நம்மளால் இந்தியா வந்துட்டு யாராலையும் விட்டு கொடுக்க முடியாது. தமிழ்நாடையும் யாராலையும் வந்துட்டு இது பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பொலிட்டீஷியன்ஸில் யாரையாச்சும் வந்துட்டு நீங்கள் ஓட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அனிருத் நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக யூஸ்வலாக விட வந்துட்டு இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இது வந்து ரீமேக் படம் பகவத் கேசரி. எப்படி இருக்கு இது? நான் ஆக்சுவலாக பகவத் கேசரி பார்க்கல நான். ஆனால் இந்த படம் லீக் ஆகும் போதும் பார்க்கல. ஸோ ஆனால் இப்போ பார்க்கும்போது வரைக்குமே ஓரளவு நல்லா தான் இருக்குது எல்லாமே. படம் செம்ம மாசாக இருந்ததுங்க. தளபதிக்காக வந்து சாட்டிஸ்ஃபைடாக இந்த ரீமேக்கு அதெல்லாம் எதுவுமே நான் மைண்டில் வச்சுட்டு வரல. தளபதிக்காக வந்து செம்ம ஹாப்பியாக எமோஷ்னலாக சோஷியல் மெசேஜ் கேரி பண்ணிவிட்டு வெளில வந்துட்டுருக்கோம். அதுதான் அது எல்லாமே செம்ம இதாக வைப்பாக இருந்தோம். லாஸ்ட்டில் பழைய மூவிஸோட இது எல்லாத்தையும் போட்டு கொலாஜ் பண்ணி போட்டதில் லாஸ்ட்டாக இதுக்கப்புறம் பார்க்க முடியாது. லாஸ்ட் FDFS பார்த்துட்டு எமோஷ்னல் ஆகிட்டு வெளில வந்திருக்கோம். அதுதான் எனக்கு அதை பற்றி தெரியல. எனக்கு அதை பற்றி என்ன கருத்து சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. அதாவது இப்போது தளபதியோட மூவி ஒரு மூவிலையும் சோஷியல் மெசேஜ் கொடுக்குற மாதிரி இதில் என்ன இருக்குன்னா, சொசைட்டியை பிரிக்க நிறைய விஷயங்கள் இருக்கலாம். நம்ம அதை வந்து ஃபில்டர் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுவாக இருந்தது. ஸோ மற்றபடி நான் வேறையும் ரீமேக்கோ இதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன். நான் போகல, தளபதிக்காக வந்தேன் நான். நான் தளபதிக்காக தான் வந்தேன். நான் அவரெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். படம் நம்ம நினச்சதை விட ரொம்ப நல்லா இருக்குண்ணா. தளபதியோட கடைசி படம். நம்ம ஜென்ரேஷனில் இந்த தளபதியை பார்த்துட்டோம். ஆனால் வரப்போகிற ஜென்ரேஷன் தளபதியை பார்க்க முடியாது. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இந்த ஜென்ரேஷன் பார்த்துட்டோம் எல்லாரும். என் பையன் வந்து நாளைக்கு தளபதி படம் பார்க்கணும்னு நினச்சானா கண்டிப்பாக அது கிடைக்காது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அந்த லாஸ்ட் டான்ஸ் அண்ணா, லாஸ்ட் டான்ஸ் இல்லைண்ணா, அது நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக அதை பார்க்க வேண்டிய கடைசி டான்ஸ்ண்ணா. அவ்வளோதான். பகவத் கேசரி ரீமேக் தானே. அதில் வந்து மெயின் ஸ்டோரி மட்டும்தான் எடுத்திருப்பாங்க. மற்றபடி இருக்கிற எல்லா இதுவுமே வந்து வினோத்தோட பிளானிங் தான். இது வினோத்தோட படம் இல்லை, இது வினோத் ஃபேன் பை மூமெண்ட்டாக எடுத்திருக்காரு. இதை மேலே நல்லா இருக்குண்ணா. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா இது 200 சீட்டை தாண்டி இருக்குண்ணா. இப்போ வந்ததுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குண்ணா. அது ஒரு மெமரிஸாக இருக்குது நம்மளுக்கு. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. படத்தில் வந்து நல்லா தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் இது ஃப்ளாஷ்பேக் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். எமோஷனலாக இருந்தது. நல்லா இருந்துச்சு. வேற லெவல் ப்ரோ. படம் வந்து மாஸ் ப்ரோ, பக்காவா இருக்குது. தளபதி என்ட்ரி வந்து விஜய் சார் வர என்ட்ரி எல்லாமே மாஸ் என்ட்ரி ப்ரோ. இந்த ராவண மவண்டா சீன், அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் வேற மாதிரி இருக்குது. தலைவரை காட்டுற அந்த ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளேவும் பயங்கரமா இருக்குது ப்ரோ. ஐ எம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ப்ரோ படத்துக்கு வந்ததுக்கு. ஆனால் லாஸ்ட் படம்ன்றதால கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, தலைவர் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. நல்லா இருக்கட்டும், எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. தேங்க்ஸ் ப்ரோ. நடிச்சா நல்லா இருக்கும். ஆனால் மக்களுக்காக போயிருக்காரு. அங்கே போய் இன்னும் நல்லா பண்ணுவார் நம்பிக்கை இருக்கு. நல்லா பண்ணுவார், அவ்வளோதான் ப்ரோ. படத்தில் வந்து மக்களுக்கு அரசியல்லாம் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ப்ரோ. இதுதான் அரசியல், இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களோட பொண்ணுக்கு வந்து புலி மாதிரி வளர்க்கணும், பொண்ணு வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டாக ஒரு லெவலாக வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் கொடுத்துட்டு வராங்க ப்ரோ. படம் நல்ல கான்செப்ட், நல்லா இருக்கும் ப்ரோ. கொஞ்சம் பார்ட்ஸ் ப்ரோ, அந்த ஒரு ஸ்டோரி லைன் மட்டும்தான். என்ன ப்ரோ மெசேஜ் வந்து ஒரு நம்ம நாடா சேர்ந்து ஒன்றா இருக்கணும், சண்டை போடக்கூடாது, என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. ஆனால் கஷ்டமாக இருக்குது இதுதான் கடைசி படம்னு சொல்லிட்டு. நம்ம
ரொம்ப எமோஷனலாக இருக்குது, எதுவுமே பேச முடியல. எதுவுமே சத்தியமாக எனக்கு அழுக வந்துருச்சு லாஸ்ட்டாக பார்த்துப்போ. ஆமாம் ஆமாம், சொல்லுங்கள். அவர் நடித்தாலும் சந்தோஷம், மக்களுக்கும் நல்லா பண்ணாலும் சந்தோஷம், என்ன பண்ணாலும் சந்தோஷம். இதுக்கு மேலே அவர் சாதிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அவர் சாதிக்க வேண்டியதே சாதிச்சிட்டாரு. இப்போ படம் நிறுத்தா கூட பரவாயில்ல, ஒத்துக்கிட்டு அவங்க மக்களுக்கு நல்லா செஞ்சா அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டே போகலான்னு சொல்லிட்டு தான் சில்லாக இருக்கும். தளபதி பிளாஸ்ட் தான் சத்தியமா. நல்லா இருந்தா அதே தானா, தளபதி தானா, வேற எது படம் தளபதிக்காக பார்க்கலாம்ண்ணா, வேற எதுவும் இல்லை. வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம்ண்ணா. நான் அனிருத் செஞ்சிருக்காரு படத்தில், ஆப்வியஸ்லி எல்லா தரம் மாதிரி. என்ட்ரி அண்ட் டைட்டில் கார்டெலாம் வேற லெவல்ண்ணா. தளபதி அவங்க ஒரு நிமிஷத்துக்கு வராங்கண்ணா கடைசியில், அவ்வளோதான். வந்து ஒரு கேள்வி கேட்டு போகிறாங்க. நான் படத்தை ஸ்பாயில் பண்ண விரும்பல, ஆனால் அவ்வளோதான் இருக்குது. ஆனால் தளபதிக்காக பார்க்கலாம் நான் படத்தை. எமோஷன் ப்ரோ, கம்ப்ளீட் எமோஷன். அழுகையே வந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு? அழுது தான் வந்தோம். அது ஸ்க்ரீன்ல சிஎம்னு பார்க்கும்போது அந்த எமோஷன் எப்படி இருந்துச்சு? சிஎம் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகே, தளபதி இஸ் எமோஷன். நல்லா இருந்தது ப்ரோ, கடைசி படம், அதனால் ரொம்ப எமோஷனலான மூமெண்ட் ஃபேன்ஸ்க்கு. நல்லா இருந்தது. கடைசியில் அந்த எமோஷனல் எப்படி இருந்தது? அந்த 5 நிமிஷம் அதான் தேட்டர் சீட்லேருந்து எந்திரிக்க முடியல அந்த அளவுக்கு. மார்னிங் வரும்போதே ஒரு மாதிரி இருந்தது. படம் ஃபுல்லாகவே படத்தை பார்த்த விட அவரோட பழைய படத்தை பார்த்து ஞாபகம் தான் நிறையா வந்தது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப எமோஷனலாக இருந்தது. ரீமேக்குன்றலாம் பார்க்கல, அவரோட கடைசி படம் அது எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அது மட்டும் தான் மைண்டில் இருந்தது. அது மட்டும் தான் பண்ணோம், அவ்வளோதான். கேமியோ ரோல்ஸ் பெருசாக அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்கல. சரி, அந்த ரோல்ஸ்க்கு யாராவது ஒருத்தர் போடணும், அதுக்கு பதிலாக அவங்க ஆளுங்களே போட்டு பண்ணாங்க, அவ்வளோதான். மற்றபடி கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கும். அப்படிதான் அந்த ஆங்கிள் தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. அது அவருக்கே தெரியாமல் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்தது அவருக்கு இன்னும் எக்ஸைட்டிங்காக இருந்திருக்கும். ஸோ அதனால ஒரு ஃபேன்ஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸ் தான். ஒன் லாஸ்ட் டைம் மொமெண்ட்னு சொல்லத்துக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எதுவும் சொல்ல முடியல, அவ்வளோதான். அவர் டான்ஸ் நல்லா இருந்தது, அவ்வளோதான். இல்லை, பாலிடிக்ஸ் வந்துட்டு படம் நடித்தா அது எல்லாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவரோட ஒர்க்கையும் அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவர் கண்டிப்பாக அவர் படம் நடிக்காமல் தான் இருக்கணும். நிஜமாக நான் சொல்கிறது தலைவனை இனிமேல் இல்லை எப்படி பார்க்க போகிறேன்னு தெரில. ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தாச்சு. அப்படி என்னோட ட்ரீம் ஃபஸ்ட்டு ஷோ லாஸ்ட் படம் தளபதி லாஸ்ட் படம் பார்க்கணும்னு ஆசை. பார்த்து ட்ரீம் கம்ப்ளீட்டட். இதுக்கு மேலே தலைவனை அரசியலில் சூப்பர் மஜாவாக எப்படி சொல்கிறேன், நல்ல அரசியல்வாதியாக நான் மக்களுக்கு நல்லது செஞ்சு நாடை நம்ம தமிழ்நாடை முன்னேற்றி இந்தியா சுதந்திர நாடின் அதுக்காக தளபதி கண்டிப்பாக பாடுபடுவார். 29 மாற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க. 29 என்ன நடக்குது மட்டும் பாருங்க. அதுக்கப்புறமேட்டு எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்து பாருங்க. படம் நல்லா ஒரு ட்ரிபியூட் கொடுத்துருக்குறாங்க. நல்லா அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேர்வெல் ஃபிலிமாக கொடுத்துருக்குறாங்க. கடைசியாக வந்து அவருக்கு ஒரு ப்ளே கார்ட்ஸ் போகிறதெல்லாம் ஆரம்பத்துலேருந்து அவர் வந்து சினிமாவில் வந்ததெல்லாம் ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மாதிரி கடைசியாக போடுறாங்க. அதில் நல்ல ஒரு எமோஷனல் டச்சாக கொடுத்துருக்குறாங்க. இதை விட ஒரு பெரிய ஃபேர்வெல், பெரிய சென்ட் ஆஃப் நிச்சயமாக இருக்க முடியாது. சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஹேட்ஸ் ஆஃப். இல்லை, அதுலேருந்து நிறைய பகவந்த் கேசரி ஒரிஜினல் நான் பார்த்துருக்குறேன். அதுலேருந்து நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ் சினிமாவுக்கு தகுந்த மாதிரியும் தளபதியோட ஃபேன்ஸுக்கு தகுந்த மாதிரி நிறையா சேஞ்சஸ் இருக்குது படத்தில். பகவந்த் கேசரியோட சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும்தான். ஆனால் அது இதுவும் கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. இது வேறு, அது வேறு. தெரிக்க விட்டாங்க. அவங்க ஜஸ்ட் ஒரு கேமியோ ரோல் பண்ணுறாங்க. இன்றைக்கி என்ன நடக்குதோ சொல்லியிருக்கிறாங்க. மினிஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு சின்ன சின்ன சீன்ஸ் வராங்க. எல்லா மினிஸ்டர்ஸுமே முன்னாடியெல்லாம் நம்ம எங்களுக்கு மினிஸ்டர்ஸ் தெரியாது. இப்போ வந்ததுக்கப்புறம் இவங்க எல்லாருமே மினிஸ்டர்ஸ் எல்லாமே உள்ள இருக்காங்க. நல்ல சிறப்பான படம், நல்ல ஒரு சென்ட் ஆஃப். ஸோ ரொம்ப எமோஷ்னலான ஒரு மூமெண்ட் ப்ரோ, மூவி ஃபுல்லாகவே எங்களுக்கு. ஆமாம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அது ஒரு ஷார்ட் சீக்வன்ஸ் தான், பட் ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு விஷயம் ப்ரோ. ஒரு நிமிஷம் சொன்னாலும் டக்குன்னு அதை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன் பற்றி சொல்கிறதுல அந்த குட் டச் பேட் டச் எவ்வளோ முக்கியன்றதை தளபதி பேசியிருக்காரு. ஸோ ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. ரொம்ப ரிலேட்டபிளாக தான் துணிச்ச மாதிரி இல்லை ப்ரோ. அது யாரையும் பின் பாயிண்ட் பண்ண மாதிரியும் இல்லை. அதாவது சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை வந்து ஹெச் வினோத் எவ்வளோ அழகாக அதை மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியுமோ அப்படி சொல்லியிருக்காரு.
யாரையும் குறிப்பிட்டு இவங்க தான் இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. பட் சிஸ்டமில் இருக்கக்கூடிய தவறுகளை வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. எல்லாருமே கண் கலங்கி தான் ப்ரோ நின்றுட்டு இருந்தோம். அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நாங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு. இல்லை ப்ரோ, எங்களுக்குலாம் ஒன்றுமே தெரில. நாங்களாம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம். எங்களுக்குலாம் அந்த ஹைப்பு குறையவே இல்லை. இல்லை ப்ரோ, லீக் ஆனால் பார்க்கலாம் இல்லை. ஆனால் லீக் ஆகி இந்த சொல்லுவாங்கல்ல அவங்க வராங்க இவங்க வராங்கலாம் சொன்னாங்க. பட் இருந்தாலும் எங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ்லாம் வந்து எதுவுமே பிரேக் ஆகலை. திருப்பி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் சர்ப்ரைசிங்காகவும் தான் இருந்துச்சு. பயங்கரம் ப்ரோ. அது அனிருத் நம்ம சொல்லவே தேவையில்லை. அது ரொம்ப அவர் எப்படி எலிவேட் கொடுக்கணுமோ, தளபதி சும்மா எலிவேஷன் தான், அது கூட இவரோட ஆட் ஆகும்போது ரொம்ப எலிவேட்டடாக ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. பிளாஸ்ட் ப்ரோ அதான் பண்ணிருக்காரு இப்போ. அதான் பிளாஸ்ட்டு இருக்கு. ஆனால் அது மூவிக்கு முன்னாடியே இருந்திருக்கு. அது ஏதோ இவங்களுக்காக செஞ்ச மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. அது மூவியில் ஆல்ரெடி அவங்க எப்பயோ ஷூட் பண்ண மூவியில் அது ஆல்ரெடி இருந்திருக்கு. இருக்கு ப்ரோ. டைரெக்டாக சொல்ல முடியாது, இன்டைரக்டாக அங்கங்கே இருக்கு ப்ரோ. ஒன் லாஸ்ட் மூமெண்ட் ப்ரோ. இன்றைய முதலமைச்சர் நாளைய பிரதமர் ப்ரோ. எப்படி இருக்கு படம்? படம் சூப்பர் ப்ரோ, நெக்ஸ்ட் லெவல். நம்ம எக்ஸ்பெக்ட் ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு படம். பார்த்துட்டீங்களா இல்லை இப்பதான் பார்க்குறீங்களா? நான் லீக் பார்க்கல, நான் பகவந்த் கேசரி பார்த்தேன். எப்படி இருக்கு அதோட இது? அது கம்பேர் பண்ணுறதுக்கு இது தேர் ஆர் சோ மெனி லாஜிக்கல் ஃப்ளாஸ் இன் பகவந்த் கேசரி. அதெல்லாம் அழகாக ப்ளக் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் வெல் ஒர்க்டு மூவி. ஆக்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இமோஷன்ஸ் ஆல்சோ ஒர்க். ஹெச்மிஓ ஹாஸ் டன் ரியலி குட் ஜாப். பொலிட்டிக்கல் ரீதியாக தான் இருக்கா? ரெஃபரன்ஸ் எதா இருக்கு? இருக்குங்களா? படத்தை பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபேமிலியோட வந்து பார்க்க சொல்கிறாங்க. ஏ சர்டிஃபிகேட் தான் சார். ஏ சர்டிஃபிகேட் தான். பசங்க பார்த்தா மாசாக இருக்கும், ஆனால் ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுக்கணும். நிறையா கட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் சார் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க சார். அப்புறம் என்ன,